கடவுள் படைத்த படைப்பு ஐம்புலன்கள், கண், மூக்கு, காது, வாய், தோல், இவைகளில் அதி உன்னதமான கடவுளுடைய படைப்பு என்பது கண். இரண்டு கண்களால் வெளி உலகத்தை பார்க்க முடியும். கடவுள் படைத்த படைப்பு, மனிதன் படைத்த படைப்பு எல்லாவற்றோடும் இந்த இரண்டு கண்கள் இணைந்திருக்கிறது. ஐம்புலன்களின் மூலமே இரண்டு கண்கள். உங்களுடைய மூளையின் வாயிற்கதவு இரண்டு கண்கள். இந்த இரண்டு கண்கள் வெளி உலகத்தை காண்பிக்கிறதே தவிர நமக்குள் ஒரு உலகம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஞானம், அஞ்ஞானம், அறிவு, அறியாமை வெளி உலகத்தோடு இணைந்திருக்கும் வரையில் நமக்கு அறியாமை அதிகமாக இருக்கும். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தோடு இணைய ஆரம்பித்த பொழுது நமக்கு தெரியாமல் அறிவு வந்துவிடும். அறிவு என்றால் என்ன? எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள் உலகத்தோடு நாம் இணைய வேண்டும். அந்த உள் உலகத்தை காண்பிப்பதே இந்த மூன்றாவது கண். மூன்றாவது கண்ணை ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆன்மீக கண்கள் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக கண்கள் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு டிவைன் பவர். அது ஆன்மீகம் என்பது என்னை பற்றி நான் அறிவது, கடவுளை பற்றி நான் அறிவது, நான் யார் என்ற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிப்பது, கடவுள் ஆவது. இதுதான் ஆன்மீகம். நல்லதை பேசு, நல்லதை செய், நல்லதை பார், இதுதான் ஆன்மீகம். நாம நல்லவங்களா இருக்கிறோமா? இல்ல. நல்லதை பார்க்கிறோமா? இல்ல. நல்லதை பேசுறோமா? இல்ல. அப்ப ஆன்மீகத்துக்கும் இந்த லௌகீக வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம். சாதாரணமான மனிதர்கள் ஆன்மீகத்தோடு இணைய முடியாது. நீங்க கும்பிடுற கடவுளை கும்பிடுறீங்களே, வீட்டுக்குள்ள போட்டோ வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை பண்றது, கோயிலுக்கு போறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வெளியில பூட்டாடிகை பண்றோம். வெளியில ஏதோ ஒரு ஜம்பத்துக்காக பண்றமே தவிர உண்மையான அன்பு கடவுள் மீது யாருக்கும் இல்லை. கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நேசிப்பது? கண்ணுக்கு தெரியும் கணவனை நேசிப்பதே கஷ்டம். கண்ணுக்கு தெரியும் மனைவியை நேசிப்பதே கஷ்டம். கணவனை கண்டா மனைவிக்கு பிடிக்காது, மனைவியை கண்டா கணவனுக்கு பிடிக்காது. ரெண்டு பேருமே உயிரோட தான் இருக்கும். கணவன் கண்ணுக்கு தெரிகிறாரு, மனைவி கண்ணுக்கு தெரிகிறா. நேசிக்கிறோமா? ஏதோ ஒரு உறவுக்காக ஆண் பெண் இருவரும் இணைகிறோமே தவிர ஆத்மார்த்தமாக யாரையும் யாரும் நேசிப்பதில்லை. கண் எதிரில் தெரிகிற ஒரு உயிருள்ள ஒரு பொருளை நம்மளால நேசிக்க முடியாத பொழுது கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நேசிப்பது? முடியுமா? நாம நேசிப்பதெல்லாம் பொய். ஆண்டாள் நேசித்தாள், மீராபாய் நேசித்தாள், பக்த துகாராம் நேசித்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேசித்தார். உண்மையான அன்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளோட பேசுவாராம். கருப்பா சிலை கல்கத்தால இருக்கு, தட்சிணேஸ்வர். அந்த சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அழுவாராம். அம்மா கூட பேசுவாராம். அங்க வர்ற பக்தர்கள் எல்லாம், என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, இந்த கல்லு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அழறாரு, இந்த கல்லு முன்னாடி. அந்த அம்மா, அந்த கல்லு பேசுறதே இல்லை, இவர் பேசிட்டே இருப்பாராம். ஆத்மார்த்தமாக நம்மை கடவுளோடு இணைப்பதற்கு துணை புரிவது மூன்றாம் கண். சுத்தி வளைச்சு எங்கெங்கயோ போய் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். கடவுளை அறிய வேண்டும் என்றால்
கடவுளை உணர வேண்டும் என்றால், உங்களை அறிய வேண்டும் என்றால், கடவுளோடு உங்களை இணைக்க வேண்டும் என்றால், கடவுளை பார்க்க வேண்டும் என்றால், உங்களை கடவுளோடு ஐக்கியப்படுத்த வேண்டும் என்றால், இந்த மூன்றாவது கண் திறப்பது அத்தியாவசியம். முதல் படிக்கட்டு, ஆன்மீகத்தினுடைய முதல் படிக்கட்டு மூன்றாவது கண்.